அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச அளவில் முதலீடுகளுக்கான மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. இந்த பொன்னான வாய்ப்பை இந்திய தொழில்துறையினர் தவறவிட்டுவிடக்கூடாது என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறினார். 2024 to 2025 ஆண்டுக்கான மத்திய அரசின் முழு பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் கடந்த ஜூலை 23 தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய பயணம் என்ற கருத்துருவில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கம் டெல்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று பேசியதாவது: இந்தியாவின் கொள்கைகள், உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு, முடிவுகள், முதலீடுகள் ஆகியவை உலகளாவிய முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக விளங்கும் நிலையில் நாட்டின் வளர்ச்சி பயணத்துக்கு உந்து சக்தியாக முதலீட்டாளர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்த உலகின் பார்வை இந்தியா மீது பதிந்துள்ளது. மத்திய அரசின் கொள்கைகளும் உறுதிப்பாடும் உலகளாவிய வளர்ச்சிக்கு அடிப்படையாக மாறியுள்ளன. முதலீட்டுக்கான மையமாக இந்தியாவை சர்வதேச முதலீட்டாளர்கள் நோக்குகின்றனர். இது இந்திய தொழில்துறையினருக்கு பொன்னான வாய்ப்பாகும். வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய பயணத்தில் இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல்: இந்தியாவில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும். முதலீட்டு கொள்கைகளின் தெளிவு வேண்டும் என்று நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் மாநிலங்களுக்கு நான் அறிவுறுத்தினேன். அதிக பணவீக்கம், மந்தமான வளர்ச்சி மற்றும் இதர புவி அரசியல் சவால்களை எதிர்கொண்டு வரும் தற்போதைய உலகில் குறைவான பணவீக்கம், அதிகமான வளர்ச்சியை பதிவு செய்து வளர்ச்சி ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. இந்தியா 8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலகின் 5வது பெரும் பொருளாதார நாடாக உள்ள இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அடுத்த 5 ஆண்டுக்குள் இது சாத்தியமாகும். எனது 3வது பதவி காலத்திலேயே நிகழும் என நம்புகிறேன். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய அரசுடன் இணைந்து உள்நாட்டு தொழில்துறையினர் செயலாற்ற வேண்டும். இந்தியாவில் 1.40 லட்சம் புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளன. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். முத்ரா, ஸ்டார்ட் ஆப் இந்தியா, ஸ்டாண்டர்ட் ஆப் இந்தியா ஆகிய திட்டங்களில் உதவியுடன் 8 கோடி பேர் புதிதாக தொழில் தொடங்கியுள்ளனர். இந்தியாவின் மனித சக்தியை உலகளாவிய போட்டிக்கு தயார்படுத்தும் நோக்குடன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பிரதமரின் ரூபாய் 2 லட்சம் கோடி நிதி தொகுப்பால் 4 கோடி இளைஞர்கள் பலனடைவர். நாட்டின் 100 மாவட்டங்களில் முதலீடு பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த 100 மாவட்டங்களும் புதிய வளர்ச்சி மையங்களாக உருவெடுக்கும். கடந்த 2013 to 2014 நாட்டின் மொத்த பட்ஜெட் மதிப்பில் ரூபாய் 16 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போது அது 3 மடங்கு, அதாவது ரூபாய் 48 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த செய்தி: இந்தியாவின் பிரம்மோஸ் கார்ப்பரேஷன் மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியான பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை திட்டம் அதன் வளர்ச்சியை பதிக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. தொழில்நுட்ப கருத்து வேறுபாடுகள் மற்றும் நிதி சிக்கல்கள் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை முடங்கியதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் சிர்கான் குரூஸ் ஏவுகணையின் ஹைப்பர்சோனிக் தழுவலாக கருதப்பட்ட பிரம்மோஸ் 2 ஆரம்பத்தில் மாக் 8 வேகத்தை அடைய வடிவமைக்கப்பட்டது. இருப்பினும் ஏற்றுமதி கட்டுப்பாடு கவலைகள் காரணமாக வேகம் மாக் 6 குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்கிராம்ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தை சுற்றிய சர்ச்சையின் முக்கிய புள்ளியாக உள்ளது. இது பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் வேகத்திற்கு செலுத்துவதற்கு முக்கியமானது. இந்த முக்கியமான கூறுக்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை பகிர்ந்து கொள்வதில் ரஷ்யாவின் தயக்கம் திட்டத்தின் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க தடையாக மாறியுள்ளது. மேலும் ஸ்கிராம்ஜெட் என்ஜினின் மேம்பட்ட தன்மை காரணமாக அதிக விலைக்கு ரஷ்யாவின் கோரிக்கைகள் திட்டத்தின் நிதி நம்பகத்தன்மையை பற்றிய கவலையை எழுப்பியுள்ளன. பிரம்மோஸ் 2க்கு ஒரு யூனிட்டுக்கான செலவு தற்போதைய பிரம்மோஸ் ஏவுகணையை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரம்மோஸ் 2 500 to 1000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட கப்பல் எதிர்ப்பு ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் தற்போதைய முட்டுக்கட்டை திட்டத்தின் காலவரிசை மற்றும்
இறுதி வெற்றி பற்றிய சந்தேகங்களை எழுப்புகிறது. பிரமோஸ் 2 திட்டத்தின் எதிர்காலம் இப்போது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் இந்த தொழில்நுட்பம் மற்றும் நிதி தடைகளை சமாளிக்கும் திறன்களை பொறுத்தது. அவர்களால் பரஸ்பரம் இணக்கமான தீர்வை எட்ட முடியாவிட்டால் இந்தியா தனது பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பங்களை ஆராய வேண்டியிருக்கும். அடுத்த செய்தி. இந்திய மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர்கள் ஜூலை மாதம் இருமுறை சந்தித்து லடாக்கில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ முட்டுக்கட்டை பற்றி விவாதித்த போது பெய்ஜிங்கின் பாங்காங்சோவின் குறுக்கே சமீபத்தில் முடிக்கப்பட்ட பாலத்தின் செயற்கைக்கோள் படங்கள் சர்ச்சைக்குரிய எல்லையின் சீன வடிவமைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்த மேலும் கவலையை எழுப்பியுள்ளன. இந்த பாலம் சீன ராணுவத்திற்கு பணியாளர்களை மாற்றுவதையும் இருப்புகளை பயன்படுத்துவதையும் எளிதாக்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஜூலை 4 அன்று கஜகஸ்தானின் அஸ்தானாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநில தலைவர்கள் கவுன்சிலின் கூட்டத்தின் ஒரு பக்கமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அவர்களை சந்தித்தார். ஜூலை 25 அன்று லாவோஸின் வியாண்டியானில் நடந்த ஆசியன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தின் ஓரத்தில் மற்றொரு பரிமாற்றம் நடந்தது. இரு சந்தர்ப்பங்களிலும் எல்லை பதட்டத்தை தணிக்க இந்திய மற்றும் சீன தரப்பு வேலை செய்ய ஒப்புக்கொண்டன. இந்தியாவும் சீனாவும் மோதலை தீர்க்க 21 சுற்று கார்ப்ஸ் கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக டெப்சாங் மற்றும் டெம்சோக் பகுதிகளில் கவனம் செலுத்துகின்றன. மற்ற உராய்வு புள்ளிகளில் சில பகுதியளவு விலகல்கள் ஒருபுறம் இருக்க, சீனாவால் போட்டியிட்ட பகுதிகளில் உள்கட்டமைப்பை நிர்மாணிப்பது நிபுணர்களால் பிரதேசத்தின் மீதான இறையாண்மை உரிமைகளின் கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சியானது தற்போது நிலவும் எல்லை பிரச்சனையின் சிக்கல்களையும் நிரந்தர தீர்வை அடைவதில் உள்ள சவால்களையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சமீபத்தில் செயற்கைக்கோள் படங்களின்படி பிளாக் டாப் பாலம் சுமார் 450 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் கொண்டது. சர்ச்சைக்குரிய அக்சைச்சின் பகுதியில் உள்ள உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாங்காங் ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இணைக்கிறது. சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் பாலங்கள் கட்டுவது என்பது சீனர்கள் அங்கு இறையாண்மை உரிமைகளை வலியுறுத்துவதாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்றத்தில் பல முறை அளித்த பதில்களில் கடந்த 6 தசாப்தங்களாக லடாக்கில் உள்ள சுமார் 38,000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை சீனா தொடர்ந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அக்சைச்சின் தான் சீனா சட்டவிரோதமாக கட்டுப்படுத்தி வருகிறது. புதிய பாங்காங்சோ பாலம் முதல் பாலத்தை விட பெரிதாகவும் அகலமாகவும் இருப்பதாகவும், துருப்புகள் மற்றும் வாகனங்கள் மட்டுமின்றி டாங்கிகள் கூட வேகமாக நகர்த்துவதற்கு ஏற்றது என்று செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்துகின்றன. புதிய பாலத்தை கட்டுவதற்கு முதல் பாலம் சேவை பாலமாக பயன்படுத்தப்பட்டதாக பார்வையாளர்கள் நம்புகின்றனர். அடுத்த செய்தி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அரசாங்கங்கள் தொழில்நுட்ப பாதுகாப்பு முன்முயற்சியை தொடங்கியுள்ளன. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமும் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அவர்களின் மூலோபாய உறவை மேம்படுத்துவதே குறிக்கோள். முக்கியமான மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் ஒன்றாக செயல்படுவதில் மக்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த திட்டம் காட்டுகிறது. மூலோபாய முக்கியத்துவம். தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய இரண்டும் புரிந்து கொள்வதை TSI காட்டுகிறது. இந்தியா இங்கிலாந்து சாலை வரைபடம் 2030 தொழில்நுட்பம் உட்பட இரு நாடுகளின் தலைவர்கள் இணைந்து பணியாற்ற விரும்பும் பல பகுதிகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இருதரப்பு வழிமுறைகள். DSIயின் கீழ் இரு நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பொறுப்பேற்ற இருவழி அமைப்பு அமைக்கப்படும். இந்த அமைப்பு முக்கியமான மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய வர்த்தக பிரச்சனைகளை கையாளும். இது ஒத்துழைப்பிற்கான மிக முக்கிய பகுதிகள் பற்றிய முழு விவாதத்தை அனுமதிக்கிறது. முக்கிய தொழில்நுட்ப பகுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதை எளிதாக்குவதில் TSI கவனம் செலுத்தும். 1. தொலைத்தொடர்பு. திறந்த RAN அமைப்புகளை படிக்கவும், தொலைத்தொடர்பு பாதுகாப்பை மேம்படுத்தவும், எதிர்கால தொலைத்தொடர்பு கூட்டாண்மையை உருவாக்குதல். 2. முக்கியமான கனிமங்கள். மக்கள் தரவை பகிர்வதை எளிதாக்குவதற்கும் விநியோக சங்கிலியில் புதிய யோசனைகளை கொண்டு வருவதற்கும் முக்கியமான கனிமங்களுக்கான சமூகத்தை உருவாக்குதல்.
மூன்றாவது குறைக்கடத்திகள். சிப் வடிவமைப்பு மற்றும் மேம்பட்ட உற்பத்தியில் வணிகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயல்படுவதை எளிதாக்குகிறது. நான்காவது செயற்கை நுண்ணறிவு. பலதரப்பு பேச்சுக்களை நடத்துவதன் மூலம் AI நெறிமுறை மற்றும் பொறுப்பான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய ஒன்றாக வேலை செய்தல். ஐந்தாவது குவாண்டம் தொழில்நுட்பங்கள். பல்வேறு துறைகளில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்தும் திட்டங்களில் இணைந்து பணியாற்றுதல். ஆறாவது பயோடெக்னாலஜி மற்றும் ஹெல்த் டெக். ஜீனோமிக்ஸ், ஸ்மார்ட் பயோ சென்சார்கள் மற்றும் நெறிமுறையான துல்லியமான மருத்துவம் ஆகியவற்றில் பயோடெக்னாலஜி மற்றும் ஹெல்த் டெக் நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதை எளிதாக்குகிறது. ஏழாவது மேம்பட்ட பொருட்கள். பொருள் அறிவியலில் குறிப்பாக நானோ தொழில்நுட்பத்தில் புதிய யோசனைகள் மற்றும் விதிகளுக்கு கவனம் செலுத்துதல் ஆகியவை ஆகும். அரசின் ஈடுபாடு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழிற்கட்சி அரசாங்கம் வெளிநாட்டு கூட்டமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் இது குறிப்பாக உண்மை. எதிர்கால சிக்கல்களை சமாளிக்கவும் அனைவருக்கும் உதவ புதுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகளை கண்டறியவும் TSI ஒரு செயலுக்குமான படியாகும். தொழில்நுட்ப பாதுகாப்பு முன்முயற்சியானது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய படியாகும். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முக்கியமான தொழில்நுட்பங்களில் முன்னேற்றம் அடைய குழுக்கள் ஒன்றிணைந்து செயல்பட ஊக்குவிக்கும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.